IV3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே IV3 MD அவர்கள் ஜாமீன்லேருந்து தான் வெளியே வந்திருக்கிறாரு. ஜாமீன்லேருந்து வெளியே வந்ததுக்கான காரணங்கள் யாரை குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்ககிட்ட சில நல்ல நல்ல விஷயங்கள் இருந்திருக்கணும். அப்படி கம்பெனிலேருந்து டைரெக்டாக யாருமே கம்பெனியால் பாதிக்கப்படாததுனால அதிகமான குற்றவாளிகளும் இல்லாததுனால தான் அந்த கம்பெனியோட ஹெட்டு ஜாமீன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிக குற்றம் இருந்தது அப்படின்னா ஜாமீன்லேருந்தே வெளியே வர முடியாது. பட் நம்ம கம்பெனியோடைய செயல்பாடுகள் நீதிபதிக்கு பிடித்ததுனால தான் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் சில இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 100% விடுதலை ஆகலை அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இருந்தாலும் ஜாமீன்லேருந்து வெளியே வந்தாலும் சில நிபந்தனையோட தான் கம்பெனியை நம்ம ரன் பண்ணலாம். அதற்கு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு இதில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற உறுப்பினர்கள், அதாவது இயக்குனர்கள் அவங்களும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதிகமான பணம் பரிவர்த்தனை ஆகியிருந்திருக்குது. அதுக்கெல்லாம் விசாரணை நடத்துறதுக்காக தான் அவங்களையும் விசாரணை கைதியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சில இயக்குனர்களுடைய ஜாமீன் வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சம்டைம் இப்போ ஜாமீன்லேருந்து இயக்குனர்களும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணி சில உண்மைகள் வெளியே வரும். கம்பெனியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வெளியே வரும். ஸோ ஜாமீன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க தைரியமாக பேசலாம். ஆனால் எம்டி அவர்களுக்கு இருப்பது போல் இவங்களுக்கும் நிபந்தனைகள் இருக்கும். இப்படி ஜாமீன் அதுக்கப்புறம் தான் விடுதலை ஆகும். ஒன்ஸ் நம்ம ஜாமீன்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீதிமன்றம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாம் ஓகே அப்படின்னா தான் அடுத்து ஒரு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் உறுப்பினர்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரச்சனையிலேருந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். பிரச்சனைகளை கடந்து வரும்போது பிரச்சனைக்கு தீர்வு நம்ம பக்கத்துலேயே வந்துடும். ஸோ தீர்வு வந்துடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கம்பெனி மறுபடியும் நல்ல முறையில் செயல்படும். இதில் சில கட்டுப்பாட்டுடன் சில இன்கம் டேக்ஸுடைய தலையீடோட இன்கம் டேக்ஸினுடைய அனுமதியோடு தான் கம்பெனி மறுபடியும் ரன் ஆகக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரும் அப்படிங்கிறதா இன்றைக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது. இது பற்றின மேலும் சில அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு இம்மிடியேட்டாக சொல்கிறேன்.